உள்ள என்ன இருக்கும், அந்த காப்பர் ஒயர்ஸ் இருக்கும் மற்ற கேபிள்ஸ்லாம். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பட் இன் திஸ் கேபிள் இட் இஸ் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ். எப்படி இருக்கும், கிளாஸாக இருக்குங்கிறாங்க. ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ்னால் கிளாஸ் மாதிரி இப்படி வந்திருக்கும். சரியா, ஃபைபரும்பாங்க. சரியா, போட்டாலும் உடையாது, உடைக்க முடியாது, பிச்சு எரிய முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா ஃபைபர். இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஃபைபர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் கீழே போட்டாலும் அது என்ன ஆகாது, உடையாது. சரியா, பிகாஸ் இட் இஸ் அ ஃபைபர். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் அது ஒன் டைப் ஆஃப் கிளாஸ். அண்ட் பல்ஸ் ஆஃப் லைட், அதில் என்ன இருக்குன்னா லைட் மாதிரி பாஸ் ஆகும். யூஸ் இட் டு சென்ட் தி இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அந்த கிளாஸில் ஒரு பல்ஸ் ஆஃப் லைட் வந்து ஸ்பார்க் ஆகும். அப்படி போச்சுன்னா தான் அது என்ன ஆகுது, இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு போகுதுங்கிறது மீனிங்கிற மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. சரியா, ஸோ பாருங்கள், தேர் ஆர் மெயின்லி யூஸ்ட் இன், எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸை மெயின்லி யூஸ்ட் இன் WAN கனெக்ஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். வைட் ஏரியாவில், அதாவது வேர்ல்டு வைட் கனெக்ஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். WAN இஸ் a network that extends to very large distance to connect the computers. ஓகே, ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா we are using which connection, WAN. இதை வந்து 9th சாப்டர்லேயே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் செகண்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நம்ம படிச்சுட்டு தான் வந்தோம். சரியா, ஸோ ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் WAN இஸ் இன்டர்நெட். WANக்கான எக்ஸாம்பிள் என்னது, இன்டர்நெட் தான். தீஸ் கேபிள்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் டீப் அண்டர் கிரவுண்ட். எங்கே போட்டிருப்போம் அப்படின்னா ரொம்ப அண்டர் கிரவுண்டில் போட்டிருப்போம். சரியா, அதாவது கேபிள்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதுங்கிறக்காக இந்த மாதிரி இதை வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. த ஆப்டிக் கேபிள் யூசஸ் லைட் டு டிரான்ஸ்மிட். எது யூஸ் பண்ணணும்னா லைட்டை யூஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அது டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுலேயும் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் மோடு, மல்டி மோடு. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினும் வந்து 3 மார்க்கில் இந்த டைம் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா, ஸோ பாருங்கள், சிங்கிள் மோடு வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து காஸ்ட் என்னது, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் மல்டி மோடு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். காஸ்ட் வந்து என்னது, கம்மியாக இருக்கும். சரியா, ஸோ அதே மாதிரி ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். கொயாக்சியல் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஸ்டால் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் கொயாக்சியல் கேபிள்ஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பண்ணுங்கள், யூஎஸ்பி. ஓகே, வாட் இஸ் மீன் பை யூஎஸ்பி, யூனிவர்சல் சீரியல் பஸ். ஓகேவா, ஸோ வாட் தட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூஎஸ்பி கேபிள்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டு, மவுஸு, பெரிஃபரல் டிவைசஸ்னால் என்னது, எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு we are using what cables, USB cables. ஓகேவா, ஸோ பட் there are some special network devices used to connect the internet. ஆனால் வந்து ஸ்பெஷல் நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுவோம். அதாவது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் டு கனெக்ட் தி இன்டர்நெட் த்ரூ யூஎஸ்பி கேபிள்ஸ். ஓகேவா, அதாவது யூஎஸ்பி கேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது நெட்வொர்க் டிவைசஸ் அதில் கனெக்ட் பண்ணி அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்குவோம், சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணிக்குவோம். அப்படியாப்பட்ட ஒரு இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாங்கிள்ஸ். ஓகேவா, ஸோ த டாங்கிள் இஸ் அ ஸ்மால் பெரிஃபரல் டிவைஸ். அது வந்து என்னது, ஒரு சின்ன பெரிஃபரல் டிவைஸ். இது வந்து என்ன அப்படின்னா மொபைல் பிராட்பேண்ட் வித் அதில் என்ன இருக்குன்னா மொபைல் பிராட்பேண்ட் வித் ஒரு ஸ்லிம் ஸ்லாட் இருக்கும். சரியா, அந்த சிம்மை வந்து என்ன பண்ணிடுவோம், அதுக்குள்ளே போட்டுட்டோம்னா அதை என்ன பண்ணிக்குவோம், இன்டர்நெட்டை வந்து நமக்கு ஈஸியாக நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி விட்டுரும். மோடம் மாதிரியே நம்ம எப்படி மோடம் யூஸ் பண்ணி டெலிஃபோன் கனெக்ஷன்லேருந்து எடுத்து அதை எதுக்கு நம்ம பண்ணுறோம், மாடுலேட்டர் டிமாடுலேட்டர் பண்ணுறோம்ல சிஸ்டமில் வந்து அதனுடைய சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். லைக் வைஸ் we are using dongles. ஓகேவா, டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி அது ஒரு இன்டர்நெட் காம்பனண்ட் மாதிரி தான். சரியா, டேட்டா கார்டு டாங்கிள்ஸையும் நம்ம இதில் படிச்சுட்டு வந்தோம் 9th சாப்டரில், 11th செகண்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம் டாங்கிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மெமரி டாங்கிள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டாங்கிள்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ பாருங்கள், அதில் சொல்லியிருக்காங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூஎஸ்பி என்னது 3.0. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து 4.85 Gbps. ஓகேவா, யூஎஸ்பி 2.5 ஹேஸ் ஜஸ்ட் 480 Mbps மட்டும்தான் இருக்குது. 2.0ல் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து 3.0ல் எவ்வளோ இருக்குது, அதனுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். மைக்ரோ யூஎஸ்பி வந்து எதுக்கு மினியேச்சரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் தி யூஎஸ்பி யூஸ்டு ஃபார் கனெக்டிங் மொபைல் டிவைசஸ். மைக்ரோ எல்லாமே மொபைல் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோனு, ஜிபிஎஸ்ஸு, டிஜிட்டல் கேமரா, இதுக்கெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, மைக்ரோ யூஎஸ்பி வந்து யூஸ் பண்ணாங்க. சரியா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள் சீரியல் அண்ட் பேரலல் கேபிள்ஸ். ஓகேவா, அதாவது 1980s to 1990s வரைக்கும் ஈத்தர்நெட் அண்ட் யூஎஸ்பி எல்லாம் என்ன பண்ணலை, டெவலப் பண்ணவே இல்லை. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா 1980லேருந்து 1990 வரைக்கும்லாம் இந்த ஈத்தர்நெட்டு யூஎஸ்பி எல்லாம் வரவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் யூஸ் பண்ணது தான் இந்த சீரியல் பேரலல் போர்ட்டும். சரியா, அதாவது பழைய கம்ப்யூட்டர்ஸில் இருக்கும் இந்த போர்ட்டு. ஓகேவா, ஸோ பாருங்கள், so then the serial and parallel interface cables are used to connect the internet to the system. ஓகேவா, சீரியல் பேரலல் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்,
இன்டர்நெட்டை வந்து சிஸ்டமோட நம்ம கனெக்ட் பண்ணோம். தேர் வேர் சம்டைம் யூஸ்டு ஃபார் பிசி டு பிசி நெட்வொர்க்கிங். அதாவது என்ன அப்படின்னா பிசிலேருந்து பிசி நெட்வொர்க்கிங்காகவும் யூஸ் பண்ணாங்க, பிசி டு பிசி நெட்வொர்க்கிங்க்கு யூஸ் பண்ணாங்க. பிஃபோர் த யூஎஸ்பி எமர்ஜ் த சிஸ்டம் வில் ஹேவ் போத் சீரியல் அண்ட் பேரலல் போர்ட். யூஎஸ்பி வரக்கு முன்னாடி இந்த 2 போர்ட்டுமே சிஸ்டமில் இருந்தது. சீரியல் வந்து அட் அ டைமில் 1 பிட் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஆனால் பேரலல் வந்து என்னது அட் அ டைமில் 8 பிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரியா? ஸோ இந்த பேரலல் கேபிள்ஸ் வந்து எது கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பிரிண்டர்ஸு, டிஸ்க் டிரைவர்ஸு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. RS-232 இது வந்து ஒரு டைப் ஆஃப் சீரியல் கேபிள்ங்கிறாங்க, ஆல்சோ நோன் அஸ் நல் மோடம் கேபிள்ஸ். அதாவது என்ன அப்படின்னா நல் மோடம் கேபிள்ஸ் அப்படின்னா இடையில எந்த ஒரு இது இல்லாமல் கனெக்ட் பண்ணுறது. சரியா? அதுதான் என்ன அப்படின்னா RS-232 அப்படிங்கிற ஒரு கேபிளை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு அதனுடைய இது வந்து இப்படி இருக்குங்க. அந்த பின் பாருங்கள் பட்டையாக இருக்கும், பட்டை பின் மாதிரி இருக்கும் சீரியல் அண்ட் பேரலல் போட்டுது உள்ள டாட்ஸாக இருக்கும். சரியா? ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அந்த கேபிள்ஸ். சரியா? கேபிள்ஸ்னால் ஒயர் வந்து அந்த மாதிரி வரும். இப்போ வரதெல்லாம் அப்படியெல்லாம் வரவே வராது, எல்லாமே ஷார்ட் இதாக வரும். சரி, அப்போ வந்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவிக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம்ல அதே மாதிரி வந்து அதில் பட்டையாக ஹோல்ஸாக வந்த மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஈத்தர்நெட். அட் லாஸ்ட் என்ன கேபிளை பற்றி பார்க்க போகிறோம், ஈத்தர்நெட் கேபிள் பற்றி பார்க்க போகிறோம். டூயினோட சைடில் பாருங்கள் RS-232 கேபிள் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் இன்டர் கனெக்டிங் 2 கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? 2 கம்ப்யூட்டர்ஸும் மோடம் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், RS-232 யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ நல் மோடம் கேபிள். ஏன்னா மோடமே யூஸ் பண்ணல, அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், நல் மோடம் கேபிள்னு சொல்லுவோம். ஏ கேபிள் இன்டர் கனெக்டிங் 2 டிவைசஸ். ஒரு கேபிள் வந்து 2 டிவைசஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நடுவில் எந்த மோடம் இல்லாமல் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால் நல் மோடம் கேபிள். ஓகேவா? தட் இஸ் கால் வாட், நல் மோடம் கேபிள். புரிஞ்சுதா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது என்ன பாருங்கள், ஈத்தர்நெட் கேபிள்ஸ். ஓகேவா? ஈத்தர்நெட் கேபிள் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் நெட்வொர்க் கேபிள் மெயின்லி யூஸ்ட் ஃபார் கனெக்டிங் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிவைசஸ் அட் ஹோம் ஆர் ஆஃபீஸ். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் நெட்வொர்க் கேபிள் தான். எதுக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் டிவைசஸ் எல்லாமே ஒரு வீட்டில் ஆஃபீஸில் நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈத்தர்நெட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதாவது என்ன அப்படின்னா ஒயர் டிவைசஸ் வித்தின் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமில் இருக்கிற ரிசோர்ஸஸை அடுத்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறக்காக, அதாவது இன்டர்நெட் இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாம் எல்லா சிஸ்டமும் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக தான் இந்த ஈத்தர்நெட் கேபிளையே கொண்டுட்டு வந்தாங்க. சரியா? லேண்ட் கனெக்ஷன்ஸ்ல எல்லாம் ஈத்தர்நெட் கேபிளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், த கிராஸ் ஓவர் ஈத்தர்நெட் கேபிள் இஸ் an example of null modem cable. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. This cable is used to join 2 pieces or 2 network devices of the same type. ஓகேவா? 2 PC 2 network devices ஒரே டைப்பில் இருக்கிறத ஜாயின் பண்ணும் இந்த கேபிள். This cable is the sophisticated ethernet cable used to connect the internet to this system. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் கேபிள் ஒர்க் அட் 10 Gbps. ஓகேவா? அண்ட் மோர். அதுக்கு மேலேயே ஸ்பீடு இருக்குது. த ஈத்தர்நெட் கிராஸ் ஓவர் இஸ் ஐடென்டிக்கல் ஆன் போத் எண்ட்ஸ். 2 எண்ட்ஸ்லேயே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் பின்ஸ் இருக்கும், போர்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நவடேஸ் ரவுட்டர்ஸ் ஆர் பீயிங் கனெக்டட் த்ரூ தி கிராஸ் ஓவர் கேபிள்ஸ். ரவுட்டர்ஸ் எல்லாமே எது யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க, கிராஸ் ஓவர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுறாங்க டு ப்ரொவைட் ஒயர்லெஸ் நெட்வொர்க் ஃப்ரம் தி லோக்கல் நெட்வொர்க். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா லோக்கல் நெட்வொர்க்லேருந்து ஒயர்லெஸ் இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி இந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள் இங்கே ரொம்ப ஈஸி. ஓகேவா? கோயாக்சியல், ட்விஸ்டட் பேர், ஃபைபர் ஆப்டிக்ஸ், யூஎஸ்பி. தென் நெக்ஸ்ட் வந்து என்னது, ஃபைபர் ஆப்டிக்ஸ், யூஎஸ்பி. தென் நெக்ஸ்ட் வந்து சீரியல் அண்ட் பேரலல் கேபிள்ஸ். தென் அட் லாஸ்ட் ஈத்தர்நெட் கேபிள்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கேபிளும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு கேபிளையும் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு இன்டெப்த்தாக பார்த்து லிசன் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிளிங் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஈத்தர்நெட் கேபிள் கண்டிப்பாக வேணும்ல. அப்போ ஈத்தர்நெட் கேபிளிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது டிவைசஸ் பார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கேபிளிங்கை நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. சரியா? ஸோ அதை தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இஸ் அ குரூப் ஆஃப் இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ். கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்குன்னா டேட்டாவே ரிசோர்ஸையும் ஷேர் பண்ணுங்கிறக்காக அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி கனெக்டட் ஆன் தி நெட்வொர்க் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒயர்ட் மீடியா. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும், ஒயர்டு கனெக்ஷன் ஏதாவது இருக்கணும். அன்ஷீல்டட், ஷீல்டட், கோயாக்சியல், ஆப்டிக்கல், ஃபைபர் ஆர் ஒயர்லெஸ், ஏதாவது ஒரு ப்ளூடூத், வைஃபை, ஏதாவது ஒரு இதை டெக்னாலஜி யூஸ் பண்ணி மட்டும்தான்
ஒன்றுலேருந்து இன்னொன்று நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும், கனெக்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வயர்லெஸ் நெட்வொர்க் கேபிள்ஸ் எனேபிள் மோர் டிவைசஸ் இன்க்ளூடிங் வயர்லெஸ் வந்து நிறைய டிவைசஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது மொபைல் ஷேரிங் த ரிசோர்ஸஸ் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ரிமோட்லி. ஓகேவா? இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை ரிமோட்டாக நம்ம எந்த ஏரியாவில் இருந்து வேணாலும் கொடுக்கலாம், மொபைல் டு மொபைல் ஷேர் பண்ணிக்கலாம். பட் கம்பேர்ட் டு வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், வயர் நெட்வொர்க்ஸ் மெயின்டைன் ஃபாஸ்டர் இன்டர்நெட். வயர்லெஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்டர்நெட்டுக்கு? வயர்டு தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மோர் செக்யூர். அதுதான் செக்யூர். சரியா? ஸோ வயர் நெட்வொர்க்ஸ் ஃபார் லார்ஜர் ஏரியா ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? கண்டிப்பாக நிறைய ஏரியாவுக்கு வயர்டு கொடுக்கணும்னா அதுக்கு வந்து காசு வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும். அதே வந்து வயர் நெட்வொர்க்ஸ் ஆர் ஸ்டில் யூஸ்ட் வைட்லி இந்த ஆஃபீஸஸ். எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஆஃபீஸஸ்ல யூஸ் பண்ணுறோம். வேர் நீட் இன்க்ரீஸ்டு ஸ்பீட் அண்ட் செக்யூர் கனெக்ஷன்ஸ். ஒயர் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸை விட என்றைக்குமே ஒயர் தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நார்மலாகவே சொல்கிறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா கனெக்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஸ்பீடாக இருக்கும், தென் நெக்ஸ்ட்டு செக்யூராக இருக்கும், பட் எக்ஸ்பென்சிவ். இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். ஒயர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஏதாவது எந்த ஒர்க்ஸ்க்கு, பர்சனல் ஒர்க்ஸுக்கு அதுக்கு வேணால் ஒயர்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அஃபிஷியல் ஒர்க்ஸ்க்கெல்லாம் வந்து ஒயர்லெஸ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தாங்காது. சரியா? ஸோ பாருங்கள், த கம்ப்யூட்டர்ஸ் வித் ஒயர்ட் கனெக்ஷன்ஸ் மஸ்ட் பி கான்ஃபிகர். ஓகேவா? அதாவது எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்டை தான் கான்ஃபிகர் வித் ஈத்தர்நெட் கார்ட்ஸ். ஓகேவா? ஒயர்டுனாவே ஈத்தர்நெட் கார்ட்ஸோட அது என்ன ஆயிருக்கும்? அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஃபிகர் மீன்ஸ் அரேஞ்ச்டு. ஸோ தீஸ் கார்ட்ஸ் எனேபிள் த கம்ப்யூட்டர் டு ஹேவ் அ கனெக்ஷன் வித் தி அதர் டிவைசஸ். இந்த கார்ட்ஸ் தான் என்ன பண்ணுன்னா அந்த ஈத்தர்நெட் கேபிள்ஸை அடுத்த டிவைஸோட கனெக்ட் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஸ்விட்சஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் மே பி யூஸ் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் டு பி இன்டர் கனெக்டட். ஓகேவா? ஸ்விட்சஸ்ஸு, ஹப்பு, ரவுட்டர்ஸ் இது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நிறைய சிஸ்டம்ஸ் அப்படி அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். சரியா? ஸோ த ஈத்தர்நெட் கேபிள் இஸ் த பேசிக் காம்பனண்ட் ஆஃப் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அப்போ ஒரு ஈத்தர்நெட் கனெக்ஷனுக்கு பேசிக் காம்பனண்ட்டை மாற்றி சொல்லிட்டேன். லேண்ட் கனெக்ஷனுக்கான பேசிக் காம்பனண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் தான். சரியா? ஸோ ஹியர் த ஒன்லி ஒன் பாப்புலர் ஈத்தர்நெட் ஒயர் இஸ் யூஸ்டு, RJ45 ஈத்தர்நெட் கேபிள். ஒரே ஒரு பாப்புலர் ஈத்தர்நெட் ஒயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா RJ45ன்னு சொல்கிறாங்க, ரெஜிஸ்டர் ஜாக் 45 கனெக்டர். ஓகேவா? ஸோ ஹியர் வி ஷால் பி டிஸ்கஸிங் த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ்ட் இன்சைட் தி ஈத்தர்நெட் கேபிள். அப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் அந்த கேபிள்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க? சரியா? த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஈத்தர்நெட் கேபிள் ஆர் RJ45 கனெக்டர், பேட்ச் கேபிள், பிளாஸ்டிக் கவரிங். ஓகேவா? இதெல்லாம் தான் என்னது? அந்த ஈத்தர்நெட் கேபிளினுடைய காம்பனன்ட்ஸ். என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க? RJ45 கனெக்டர், பேட்ச் கேபிள் யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் கவரிங். த RJ45 கனெக்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் கேபிள்ஸ். அதாவது எப்படி இருக்குன்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டியூப்ஸ் கனெக்டட் அட் போத் தி எண்ட்ஸ். ஓகேவா? பிளாஸ்டிக் டியூப்ஸு ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்கும்? எந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகிருக்கும். So with this connector we will connect one end at the computer and other end at the LAN port. ஒரு end கம்ப்யூட்டர்லையும் இன்னொரு end எதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்? LAN portலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். The patch cables has 8 small wires inside. patchல எவ்வளோ இருக்கும்? 8 சின்ன ஒயர் இருக்கும். The plastic covering is used to provide protection to the wires. எதுக்காக அது பிளாஸ்டிக் கேபிள்ஸ்னு சொன்னோம்னா அந்த பிளாஸ்டிக் இதில் அது கவர் ஆகிருக்கும். எதுக்குன்னா அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக, எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்காக. when it is bending or twisted during connecting to the system or to the LAN port. ஓகேவா? நம்ம இப்போ பெண்ட் பண்ணுறோம், முறுக்கிறோம், சரியா? சிஸ்டம்லேயும் எங்கேயாவது கனெக்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்போ எந்த டேமேஜும் ஆகக்கூடாது அப்படின்னா we have to cover that with the plastic coat. ஓகேவா? Ethernet cabling is the process of connecting the computers with other devices using Ethernet cable. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறப்ப ஈத்தர்நெட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நிறைய டிவைசஸ் அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். The 3 main components are used in Ethernet cabling components. ஓகேவா? Ethernet cabling componentsல என்னென்ன மெயின் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா பேட்ச் கேபிள், RJ45 கனெக்டர், ஈத்தர்நெட் போர்ட்ஸ், தென் நெக்ஸ்ட் கிரிம்பிங் tool. These are the 4 components they have used. ஓகேவா? அப்போ என்னென்ன கேபிள்ஸு இதுதான் மெயினான காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கல்ல என்னென்னட்டு. ஸோ இதை வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதனுடைய காம்பனன்ட்ஸ் ஒவ்வொன்றை பற்றியும் அதாவது நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.